மே 5ஆம் தேதி திங்கட்கிழமை. அனைவருக்கும் காலை வணக்கம். குரல் வளத்தால் புகழ்பெற்ற தமிழ் நடிகர் பி.யு. சின்னப்பா தமிழ் திரையுலகில் நடிகர், பாடகர், தயாரிப்பாளர் என பல்வேறு தளங்களில் தனிமுத்திரை பதித்தவர். புதுக்கோட்டையில் 1916ஆம் ஆண்டு பி.யு. சின்னப்பா பிறக்கிறார். நிஜாம்பாக்கு, அதுக்கடுத்து குடுமியான் மலை, தென் சித்தன்னவாசல் ஓவியங்கள், இதுக்கெல்லாம் ஃபேமஸான ஒரு ஊரில் இவர் பிறந்திருக்கிறாரு. புதுக்கோட்டையில் பிறந்தவர் 1916ஆம் ஆண்டு. தந்தை, அதாவது முதல் உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது பிறக்கிறார். முதல் உலகப் போர் 1914-18. தந்தை உலகநாதன் நாடக நடிகர் என்பதால் 5 வயதிலேயே நாடகங்களில் நடிக்க தொடங்கிவிட்டார். தந்தை பாடிய பாட்டுக்களை கம்பீரமான இனிய குரலில் இவரும் பாடுவார். 4ஆம் வகுப்போடு கல்வி முடிஞ்சிருது. குடும்ப வறுமை காரணமாக கயிறு திரிக்கும் கடையில் மாதம் 5 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்றார். மகன் நாடக தொழிலிலேயே ஈடுபட வேண்டும் என்று விரும்பிய தந்தை மீனலோசனி வித்வபால சபாவில் சேர்த்து விட்டார். சதாரம் நாடகத்தில் குட்டி திருடனாக நடித்து பல பரிசுகளை வென்றார். சின்ன வேடங்களே கிடைத்ததால் அவர் அங்கு 6 மாதங்களுக்கு மேல் நீடிக்கவில்லை. புதுக்கோட்டை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் ஸ்ரீ நாராயண செட்டியார் என்பவரது பரிந்துரையால், இந்த ஜாதி பேர்கள் இருக்கு, அதை அழித்து தும்சம் செய்து விடுவோம், ஸ்ரீ நாராயணன் என்பவரின் பரிந்துரையால் வாய்ப்பு கிடைக்குது. மாதச்சம்பளம் 15 ரூபாய். அங்கு சிறு வேடங்களே கிடைத்தன. மற்றவர்களது வசனங்களை பேசியும் அவர்களுக்கான பாட்டுக்களை பாடியும் சுயமாக பயிற்சி பெற்றார். இவர் பாடுவதை எதேச்சியாக கேட்ட கம்பெனி முதலாளி வியந்து போகிறார். சம்பளத்தை 75ஆக அதிகரித்து கதாநாயகனாக உயர்த்தினார். அந்த கம்பெனியில் இவர் கதாநாயகனாக நடித்த போது உடன் நடித்தவர்களில் எம்ஜிஆர், பி.ஜி. வெங்கடேசன், எம்.கே. ராதா ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். எம்.ஆர். ராதாவா, எம்.கே. ராதா போல. இவர் ஸ்ருதி பிசகாமல் பாடுவதை கேட்கவே ஏராளமானோர் நாடகம் பார்க்க வருவார்களாம். இவர் பரதனாக நடித்த பாதுகா பட்டாபிஷேகம் நாடகம் சென்னையில் தொடர்ந்து ஓராண்டு காலம் நடத்தப்பட்டது. நாடக கம்பெனியில் இருந்து 19 வயதில் விலகி இசைப்பயிற்சி மேற்கொண்டு கச்சேரிகள் செய்தார். சிலம்பம், குஸ்தி, குத்துச்சண்டை,